அதுதானே பழகா. அம்மா இப்பவும் சொல்லறேன் நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறேன்னா யாரு எப்ப குடுக்கறது? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? பொண்ணுகிட்ட இப்போதைக்கு கொடுக்க முடியல. அவ ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், அவன் நாளைக்கு உனக்கு குடுப்பா. நீ வாங்கிட்டு போ பழகா. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அவசரப்படாத. எத்தனை நாள்? 3ஆம் தேதியில இருந்தா? ஆமா பழகா, 3ஆம் தேதி வீடு. ரொம்ப நாள் ஆச்சு. விடு, நீ ஈஸியா சொல்ற. வீட்டுல உட்காந்து விடு. நான் போய் பேச்சு வாங்கி உட்காந்து நீ வாங்க பணத்துக்கு. சொல்லலாம் பதில். என் பொண்ணுக்கு ஆத்தா நான் குடுத்துட்டேன். என் பொண்ணு கையெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துக்க பாலா. எப்போ வரும்? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இது பேர் பதிலா? ஆத்தா நான் சொல்றது அதுதானம்மா. என்ன சொல்ற ஆத்தா? அம்மா இன்னைக்கு கொடுத்திருக்கேன், நாளைக்கு என் பொண்ணு கையால நீ வாங்கிட்டு போ பாலகான்னு சொல்றேன். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? எத்தனை நாளா பழகா இது? எத்தனை நாளா? இன்னைக்கு தானே சொல்றேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தா? இத்தனை நாளா அந்த பதில் சொன்னேன். என்ன சொன்னா குடுக்கறேன்னு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு கொடுத்திருக்கேன், நாளைக்கு நீ வாங்கிட்டு போ பாலகா. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா பொண்ணு கொடுத்தது இப்பயும் பொண்ணு கட்ட சொல்லு முதல்ல. என் பொண்ணு கையில இன்னும் பணமா வந்து சேரல. அப்புறம் கொடுக்க வந்து சீரை தான் கொடுத்திருக்க இன்னைக்கு. என் நகையே பவுனா கொடுத்து வச்சுக்கிறியா? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நாளைக்கு உன் கையில பணமா வரும் பாலகா. லோனை வாங்கி போட்டு இது ஒரு கதை. லோன் இல்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாங்கின கடனுக்கு தான் எங்க அண்ணனுக்கு நீயே வட்டி கட்டிக்கிட்டு வர. தெரியாதா கோவிந்த்? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அம்மா மடியேன்னு கேட்டாதான் தருவேன். என்னடா மிரட்டுற? நல்ல வை காட்டத்தான் ஆத்த தரிசனம் கொடுத்திருக்க. வர கூடாதுன்னா வர மாட்டேன். நீ தேடி தேடி ஓடனாலும் ஆத்த கண்ணுக்கு தெரிய மாட்டேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். புரிஞ்சதா? நீயே ஓடி போனாலும் உன்னை ஓடி வந்து கை தூக்குவேன், மேல ஏத்தி விட. புரிஞ்சதா? ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு என்ன கொண்டு போய் வாசப்படியில நிறுத்திப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் உனக்கு புரியும். சொப்பனத்துல பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரியா? தெரியலம்மா. தெரியாதுக்கு தான் ஆத்த ஓதிக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டா புத்திசாலி, இல்லைன்னா அடிப்பேன். இங்க பேசிக்கிட்டு இருக்கா? அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னது வாக்கு உண்மை, கொடுத்தது பணம். இப்படி கொடுத்து விட்டேன் பாலகா. இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை கிட்ட. ஏண்டா பச்சை போய் பேசுற? புரிஞ்சதா? இங்க யார் வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போற, சவப்பட்டியில படுக்க போறாங்க. அத புரியாம பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? நடிப்பு முக்கா வாசி நடிப்பு. இவளை வச்சுட்டா நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இவ வந்து என்ன வச்சு ஒண்ணு விளையாடல. புரிஞ்சதா? என் திரிசூலத்தை காலாக போறான். பலியே அவன் தான். அது தெரியாம போட்டுட்டான் பொய்யான வாக்கு. இப்ப அடிக்கிறான் ஆத்தா அவன் வாக்குக்கு வாய்மொழி. போடு உப்பு வாயில. நான் ஒன்னு சொல்லுவேன், சென்சார்ல போயிடும். சாமி வருது இல்ல? ஆமா. அன்னைக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யணும்னு எனக்கு எதுவும் தெரியாது. என்ன உருட்டு நீ உருட்டு. உலகம் ஃபுல்லா வந்து இது ஃபேக், கடனுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன ஆகும் அப்படி ஆடும்போது? சாமி ஆடும்போது சாமி ஆடும்போது என்ன ஆகும்னா நம்ம சுய நினைவே இழந்துருவோம். புரியுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. அது வந்து நானா அப்ப நான் அம்மா வந்துட்டு என்ன கீழே விழ வச்சிருவாங்க. அப்படி எந்த வேலையும் செய்ய முடியாது. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்யே. இது வந்து காமெடியாவும் இல்ல ஒரு மாதிரியும் சித்தரிக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் வந்து அவங்க அம்மா பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சாமி ஆடி தப்பிச்சா சாமி கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சரியா? அது இப்ப தப்பிக்கலாம். 2 நாள் இல்ல 1 வாரத்தை 2-3 வாரத்திலேயே
கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டாம் punishment வேண்டாம் சாப்பிட கூட வேண்டாம் சாவல்ல இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. நான் யாருகிட்டயும் வாங்கல, திருடல, போய் சொல்ல யாரும் ஏமாத்தல. அதுக்காக தான் தாத்தா வந்து என்கிட்ட இருக்காங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அடியே அடியே லோன் கரைங்க வராங்கடி லோன் வாங்குறதுக்கு. வந்துட்டாங்களா? இரு நான் பாத்துக்கிறேன் இரு. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. வீட்டுல யாருக்குமா 2 மாசம் ஆகி போச்சு இஎம்ஐ கட்டுறதுக்கு. எப்ப கட்ட போறீங்க இஎம்ஐ? எனக்கு இப்ப கண்டிப்பா இஎம்ஐ வந்தே அவன் இஎம்ஐ நான் போவே மாட்டேமா. ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்ப வந்திருக்கு நீ. ஓ இந்த பாலம் ரொம்ப நேரம் நடக்க வைக்காத. இந்த பாலம் அலைய விடுற. இந்த பாலம் நடக்க வைக்காத. போய் இஎம்ஐ எடுத்து வந்துக்க கையில கரெக்டா கொடு. என்னாச்சு சார்? தலை சுத்துதா?